கமியாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ ஃப்ரூட் மிக்சர். ஜூஸ் கடைகளில் செய்யக்கூடிய அதே மெத்தடில் அளவுகளோட நம்ம செய்து காமிச்சிருக்கோம். அதாவது ஜூஸ் கடையில் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஜூஸ் கடையில் குடித்தா அதே அனுபவம் வரும். நான் ஆல்ரெடி ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃப்ரூட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மிக்சர் மட்டும்தான் வச்சுருப்பேன். பாதாம் பாலோட சேர்த்து அந்த ஃப்ரூட் மிக்சரை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடலை. இன்றைக்கி நம்ம ஜூஸ் கடையில் எந்த மெத்தடில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கேட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஜூஸ் கடையில் நம்ம இந்த ஃப்ரூட் மிக்சர் கேட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் 20 ரூபா சொல்லுவாங்க. மற்றபடி ரோஸ் மில்க் பாதாம் மில்க் பார்த்திங்கன்னா 15 ரூபா அப்படி விற்கிது. எங்களுக்கு இங்கே அந்த ரேட்டில் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ஃப்ரூட் மிக்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அதில் 1/4 லிட்டர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பாக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மாட்டுப்பால் தான் வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டருக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிய வச்சு ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா முழுமையாக ஆறி வர அளவு பார்த்துக்கோங்க. பால் முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பாதாம் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். 3/4 லிட்டருக்கு ஒரு 15 சொட்டு அளவு பாதாம் எசன்ஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதாவது 1/4 லிட்டருக்கு ஒரு 5 சொட்டு போல் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ அல்லது 3 டேபிள் ஸ்பூனோ தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வெல்லம் பயன்படுத்தி எப்படி பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பாதாம் மில்க்குக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுறலாம், கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது ஃப்ரூட் மிக்சர் செய்ய போகிறோம். இதுலேயுமே சர்க்கரை சேர்ப்போம், அதுலேயும் அப்போ ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை பேலன்ஸ்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 2 ரஸ்தாளி வாழைப்பழம், 2 கற்பூரவள்ளி வாழைப்பழம், ஒரு 3 கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்துக்க போகிறேன். மொத்தம் 5 பழம் எடுத்துக்க போகிறேன். இப்போது 2 ரஸ்தாளி வாழைப்பழங்களையும் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சூஸ் பண்ணும்போது நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். தோல் கருப்பாகிடுச்சு, ஆனால் உள்ளே இருக்கிற பழம் நல்லா வெள்ளையாக அருமையாக இருந்துச்சு. 2 பழங்கள்லையுமே நமக்கு இனிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும், புளிப்பு சுவை இருக்காது. நீங்கள் பூவன் வாழைப்பழம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். பூவன் வாழைப்பழத்தை நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பூவன் வாழைப்பழம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 போல் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக கற்பூரவள்ளி வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னா தான் நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் மிக்சர் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி 3 பழம் கற்பூரவள்ளி, 2 பழம் ரஸ்தாளி வாழையும் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை வாழை சேர்க்கலாமா அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். எதை எடுத்தாலும் 2 பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மத்துக்கட்டை வச்சோ அல்லது பூரிக்கட்டையை பயன்படுத்தியோ நல்லா இது போல் மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு தேவையான அதே 6 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை தான் இருக்கும், சேர்த்துருக்கேன். நல்லா கரண்டியை பயன்படுத்தி சொலட்டி கிண்டாமல் இதே மாதிரி அமுக்கி விட்டு மட்டும் கிண்டுங்க. ஏன்னா நம்ம சுற்றி விட்டு கிண்டும் போது நுர கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்காக கரண்டியோ மத்துக்கட்டையோ எதை பயன்படுத்தினாலும் கரண்டியை வச்சு நல்லா குத்தி விட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 சொட்டு அளவுக்கு மட்டும் சேர்க்க போகிறேன். நமக்கு இது நல்ல ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். அதனால் எசன்ஸ் சேர்க்கும் போது நம்ம கம்மியான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பைனாப்பிள் கூட
பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி பைனாப்பிள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம 5 வாழைப்பழங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இப்போது கலர் பொடி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் மறுபடிக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் கலந்துக்கிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கலந்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் உங்களுக்கு சும்மா காமிக்கணும், ஜூஸ் கடையில் எந்த மாதிரி எந்த கலரில் இருக்குது அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா குறைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தோம்னா நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும் போது வாயில் இடையில கடிப்படும். அப்போ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜூஸ் கடையிலையும் கண்டிப்பாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருந்தாங்க, நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நம்ம கேக்கு அதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஆப்பிள் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன். கடையில் ஆனால் தோலெலாம் நீக்கவே இல்லை, அப்படியே தான் சேர்த்துருந்தாங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழம் முத்துக்கள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம ஃப்ரூட் மிக்சரில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிக அளவு சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம பாதாம் பால் சேர்த்துட்டு தான் அந்த ஃப்ரூட் மிக்சர் சேர்க்க போகிறோம். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு பாதாம் மில்க் சேர்த்துட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம கலந்து வச்சுருந்த ஃப்ரூட் மிக்சரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஜூஸ் கடை சுவையில் கிடச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் சாப்பிட்ட அனுபவம் அப்படியே இருக்கும். கடையில் பார்த்திங்கன்னா அவங்க எசன்ஸ் பயன்படுத்தி மட்டும்தான் நாங்கள் செய்வோம். நேச்சுரலான ஃப்ரூட் நாங்கள் கலந்து செய்ய மாட்டோம். ஏன்னா ஃப்ரூட்டோட விலை அதிகமாக இருக்கும், எசன்ஸ் வந்து கம்மியான விலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாதாம் பவுடர் பைனாப்பிள் சேர்க்கும் போது முதலீடு அதிகமாகவும் லாபம் குறைவாகவும் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இந்த 2க்குமே எசன்ஸ் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடும்போது பாதாம் எசன்ஸ்க்கு பதிலாக பாதாம் பவுடர், பைனாப்பிள் எசன்ஸ்க்கு பதிலாக பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஃப்ரூட் மிக்சரை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.